அனைவருக்கும் வணக்கம். நிலக்கோட்டையிலிருந்து உங்கள் வழக்கறிஞர் மணிகண்டன். 1944 ஜூலை 6ஆம் தேதி நம்ம சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் மகாத்மா காந்திக்கு ஒரு கடிதம் எழுதுறாங்க. அந்த கடிதத்துல இரண்டாம் உலகப் போரை பத்தி குறிப்பிடுறாங்க. அப்படி குறிப்பிடும்போது இரண்டாம் உலகப் போர்ல பிரிட்டிஷ் அரசு தோத்து போயிரும். அப்படி தோற்கும் பொழுது தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருந்த பல நாடுகளை எதிரிகளிடமும் சில நாடுகளை நண்பர்களிடமும் இழக்க நேரிடும் அப்படின்னு சொல்றதோடு மட்டுமல்லாம இரண்டாம் உலக போருக்கு பின்னாடி அமெரிக்கான்ற நாடு ஒட்டுமொத்த நாடுகளையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைக்கும் அளவு ஒரு வல்லரசா உருவெடுக்கும் அப்படின்றதையும் கணித்து காந்திக்கு ஒரு கடிதமா எழுதுறாரு. அன்றைக்கு கணித்த சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுடைய பார்வை தான் இன்றைக்கு உலகத்தவே அச்சுறுத்தக்கூடிய ஒரு ஏகாதிபத்திய நாடா அமெரிக்கா உருவெடுத்திருக்கத நம்மளால பார்க்க முடியும். இந்தியாவை வழிநடத்திய மகாத்மா காந்தி, நேரு, சுபாஷ் சந்திர போஸ் போன்றவர்களுடைய தொலைநோக்கு பார்வையும் வழிகாட்டுதலும் தான் இந்தியாவை இன்றைக்கு ஒரு மிகச்சிறந்த நாடா உருவெடுத்து கொண்டு போயிருக்குன்றத நம்மால உணர முடியுது.